உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி சார்பாக புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி தொகுதி வேட்பாளர் கார்த்திக் குமாரி அவர்கள் இன்னைக்கு பரப்புரையில ஈடுபட்டிருக்கும் போது யாருன்னு தெரியாத ஒரு நபர் அக்காவுடைய பரப்புரை வண்டியை உடைச்சிருக்காங்க. அதை நீங்களே பாருங்க. இந்த மாதிரி உடைச்சிருக்காங்க வண்டியை. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு தேர்தல் அதிகாரிகளுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணியிருக்காங்க. நாம் தமிழர் சார்பா தேர்தல் அதிகாரிகளும் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரியே தன்வந்திரி காவல் நிலையத்திலிருந்து காவல்துறையினரும் வந்திருக்காங்க. பிறகு நாம் தமிழர் கட்சி சார்பாக புகார் அளிச்சதன் பேர்ல காவல்துறையினர் அந்த நபர் யாருன்றத சிசிடிவி கேமரா மூலயமா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இன்ன வரைக்கும் அவர் ஏன் பண்ணாரு, எதுக்கு பண்ணாரு, அவர் எந்த கட்சியை சார்ந்தவருன்றது இன்ன வரைக்கும் தெரியல. விசாரணைக்கு பிறகு தெரிய வரும். இப்ப நம்ம அந்த தொகுதி வேட்பாளர்கிட்டயே என்ன நடந்ததுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கா, நீங்க இப்ப பரப்புரையில ஈடுபட்டிருக்கும் போது என்ன நடந்துச்சுன்றத மக்களுக்கு சொல்லுங்க. வணக்கம். நாம் தமிழர் கட்சி தட்டாஞ்சாவடி வேட்பாளர். நாங்கள் இன்னைக்கு பரப்புரை புறப்படும் போது எங்கள் வாகனம் லாஸ்பேட்டை அந்த செல்வ விநாயகர் ஜங்ஷனில் நின்றுட்டு இருந்தது. அப்போது அடையாளம் தெரியாத சில பேர் எங்கள் வாகனத்தை இங்கேருந்து நகரணும்னு சொல்லி மிரட்டினாங்க. வண்டி நகராது அப்படின்னு சொல்லும் போது அங்கேருந்த மாங்காயை தூக்கி அடித்து கண்ணாடியை சேதப்படுத்திட்டாங்க. மேலும் இங்கேருந்து இன்னும் கிளம்பலன்னா கல்லை விட்டு அடிப்போன்னு கொலை மிரட்டல் விடுத்து அச்சுறுத்தினாங்க. ஆமாம். அப்புறம் நாங்கள் அங்கே இருக்கிறவங்களாம் சேர்ந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தப்பிச்சு ஓடிட்டாங்க. அப்புறம் நாங்கள் தேர்தல் துறை அவங்களுக்கு அழைப்பு விடுத்து அவங்க காவல்துறைக்கு தகவல் கொடுத்து காவல்துறை இப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கோம். அதில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஒரு பாண்டிச்சேரியில் நாங்கள் சுதந்திரமாக ஒரு பரப்புரை கூட செல்ல முடியாத அளவுக்கு இப்போ இங்கே இருக்கிற சூழல் அப்படி இருக்குது. வேட்பாளருக்கே இந்த நிலைமைனா சாதா மக்களுக்கு இன்னும் எப்படி பாதுகாப்பு இருக்குன்னு தெரியல. நாளைக்கு நான் எப்படி பரப்புரைக்கு போகிறதுக்கு இப்போ ஒரு அச்சம் எனக்கு ஏற்படுது. அக்கா, இப்ப நீங்க முதல்வர் தொகுதியில் நடிக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் நடந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. முதல்வர் தொகுதின்னு இல்லை, எல்லா தொகுதியிலுமே பெண் வேட்பாளர்கள் இப்போ நாம் தமிழர் கட்சியில தான் அதிகமாக இருக்காங்க. இப்போ மற்ற கட்சிகள் வளர்ந்த கட்சியாகவும் பணபலம் படைபலம் உள்ள கட்சியாகவும் இருக்குது. இப்போ அவங்க ஒரு பரப்புரைக்கு போகிறாங்கன்னா ஒரு 50 பேர் 100 பேர் திரட்டிக்கிட்டு போகிறாங்க. நம்ம எளிய பிள்ளைகள், நம்ம கூட இருக்கிற உறவுகள் ஒரு அந்தந்த தொகுதியிலையும் வேலை பார்த்தாகணும். நம்ம கூட வரும்போது ஒரு 5 பேர் 10 பேர் தான் போகிறோம். இந்த இதில் நமக்கு ஆள் பலமோ படைபலமோ இல்லாததுனால மற்ற கட்சிகளிடம் நமக்கு அச்சுறுத்தல் வரதான் செய்யுது. இப்ப நீங்க பரப்புரையில இருக்கும்போது யாரெல்லாம் உங்க கூட இருந்தாங்கக்கா? என்னோட கணவர், என்னோட தொகுதி தட்டாஞ்சாவடி தொகுதி உறுப்பினர்கள், மற்ற சகோதரர்கள் எல்லாருமே தான் இருந்தாங்க. இது தனியா மறைவான இடத்துலயோ மக்கள் கூடுற பொது ஜங்ஷன்ல சொல்லுவாங்கல்ல, பொது இடத்துல கண்ணுக்கு முன்னாடி பட்ட பகல்ல ஒரு வேட்பாளருக்கே இந்த நிலைமைனா மற்ற மக்களுக்கு பொதுமக்களுக்கு ஒருத்தவங்க கட்சி களம் காணணும்னு வரணும்னு நினைக்கிறவங்க கூட பயப்படுவாங்க. சுயேட்சா நிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஒரு தைரியம் இல்லாம போயிடும். அக்கா, நீங்க இப்போ நாம் தமிழர் கட்சியில வழக்கறிஞராகவும் இருக்கீங்க, ஒரு தொகுதியிலையும் களம் காண்றீங்க. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையா காவல்துறையினர் என்ன சொல்லியிருக்காங்கன்றத நீங்க சொல்லுங்க. வணக்கம் சகோதரி, என்னுடைய பெயர் சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வன். நான் கதிர்காமம் தொகுதியின் வேட்பாளராக களமாடுறேன். இது சம்பந்தமாக எனக்கு இந்த தொகுதி சார்பில் எனக்கு
செய்தி தெரிய அறிஞ்சேன். அது மூலயமா நான் வந்து காவல்துறைக்கு வந்து நாங்கள் புகார் மனு கொடுத்தோம். அந்த சம்பவ இடத்துல போயிட்டு பார்த்துட்டு திருப்பி காவல்துறைக்கு வந்து நாங்கள் வந்து எங்களோட டி நகர் ஸ்டேஷனுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதன் பேரில் வந்து நாங்கள் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். புகார் மனு கொடுத்ததின் பேரில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அந்த ஆள் யார் அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து என்ன கேட்டோம்னா, வேட்பாளர் ஒரு பெண் வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியில் வந்து 50 விழுக்காடு 14 ஆண்கள் 14 பெண்கள் நாங்கள் வந்து களமாடிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலை வந்து இந்த இடத்துல இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த மாதிரி தேசிய கட்சிக்கு நடந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கேட்டதின் பேரில் தான் இங்கே வந்து அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு நாங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம், நீங்கள் வழித்தடங்களை சொல்லுங்கள், உங்களுக்கு நாங்கள் இனிவரும் காலங்களில் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோன்ற உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. அந்த அந்த தாக்கின ஆள் யாருன்னு கேட்டுட்டு மனோஜ் என்கின்ற வசந்தம், அவர் வந்து நாவர்குளத்தை சேர்ந்தவர் அப்படின்னு வந்து ஆளையும் வந்து அடையாளம் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க. அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அது சம்பந்தமாக அந்த தொகுதியில் இருந்த ஒரு தம்பியை வந்து கல்லை எடுத்து கொலை மிரட்டலும் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து மாங்காயை எடுத்து கண்ணாடியை வந்து உடைச்சிட்டாரு. இனி வரும் காலங்களில் இது மாதிரி நடக்காத வண்ணம் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் சொல்லியிருக்கோம். 2 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிகிறேன்னு சொல்லி எங்களுக்கு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க காவல்துறை. நாளைக்கு வந்து எஃப்ஐஆர் பதிய போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒருவேளை நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்த கட்ட மூவ் என்னவாக இருக்கு? அடுத்த கட்ட நகர்வாக புதுச்சேரியில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் சார்பாக களமாட உள்ள அனைத்து வேட்பாளர்களும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று புகார் மனு கொடுத்து அங்கேயே வந்து போராட்டமும் மேற்கொள்ளலான்ற முடிவில் இருக்கோம். நாங்கள் தேர்தல் அறிவிச்ச பிறகே தொடர்ந்து இந்த மாதிரியான இன்னல்களை நாம் தமிழர் கட்சியினர் சந்திச்சுட்டு தான் வராங்க. புதுவையில மட்டும் இல்லைங்க, தமிழகத்திலையும் தான். இது எதை காட்டுது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சியை கண்டு பொறுத்துக்க முடியாம ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் கோலத்தனமா இந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபடுறாங்க. ஆனா இதெல்லாம் கண்டு அசர்ற ஆட்கள் நாங்க கிடையாது. ஏன்னா நாங்க தலைவருடைய பிள்ளைகள், அண்ணனுடைய தம்பி தங்கைகள். இன்னமும் எங்களுடைய செயல்பாடுகள் வீரியமா தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது இந்த தேர்தல்ல பிரதிபலிக்கும். மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமலி.